श्रीमद् आचार्य शब्दशती श्रीमान वेंकटनाथार्य कवितार केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदाकृति। श्रीमद् आचार्य शब्दशती श्लोकम 31। तुंगम सुमेरु शृंगम श्रयतो नूत्नस्य जलदस्य आभाम अनुकुर्वाणं किंचन सवर्ण पीठ मध्यास्य। तुंगम सुमेरु शृंगम श्रयतो नूत्नस्य जलदस्य आभाम अनुकुर्वाणं किंचन सवर्ण पीठ मध्यास्य। அந்த புருஷன் ஒரு சுவர்ண பீடத்தில் அமர்ந்திருந்தார். மேலும் அவர் சுமேரு எனும் ஒரு ஸ்வர்ணமயமான மலையின் சிகரத்தில் புதியதாக தோன்றிய மேகத்தைப் போல் காட்சியளித்தார். துங்கம் சுமேரு ஷృంగம் ஸ்ரயதோ நூத்னஸ்ய ஜலதஸ்ய ஆபாம் அனுகுர்வாணம் கிஞ்சன சவ்வர்ண பீட மத்யாஸ்ய. ஸ்லோகம் 32. திருஷ்ட்வைவ தேவம் அக்ரே அனந்த சுதீர் விஸ்மிதாந்தரங்கோயம் நித்ராரம்ப தியாதா காரானுக்ருதே ஹரிம் அவேதி. திருஷ்ட்வைவ தேவம் அக்ரே அனந்த சுதீர் விஸ்மிதாந்தரங்கோயம் நித்ராரம்ப தியாதா காரானுக்ருதே ஹரிம் அவேதி. அனந்த சூரிகள் தம் எதிரில் காட்சி தரும் புருஷனை கண்ணாரக் கண்டு ஆச்சரியப்பட்டார். தூங்குவதற்கு செல்லும் பொழுது ஹரிஸ்மரணத்துடன் எம்பெருமானை தியானித்ததால் அதே வடிவை ஒத்த புருஷனை தரிசித்த மாத்திரத்தில் அந்த புருஷன் ஹரி என்றே தனது ஞான திருஷ்டியால் உணர்ந்தார். திருஷ்ட்வைவ தேவம் அக்ரே அனந்த சுதீர் விஸ்மிதாந்தரங்கோயம் நித்ராரம்ப தியாதா காரானுக்ருதேர் ஹரிம் அவேதீத். ஸ்லோகம் 33. கௌதுக பரவச ஹிருதயக சம்மோதாஸ்ரூணி வர்ஷுகோதிதமாம் பாத்யார்க்கியே அப்யததாத் புஷ்பாஞ்சலிபிஸ்ச பூஜயாமாஸ. கௌதுக பரவச ஹிருதயக சம்மோதாஸ்ரூணி வர்ஷுகோதிதமாம் பாத்யார்க்கியே அப்யததாத் புஷ்பாஞ்சலிபிஸ்ச பூஜயாமாஸ. அந்த புருஷனுடைய தேஜஸானது அனந்த சூரியை மயங்கச் செய்தது. கண்களில் ஆனந்த பாஷ்பம் பெருகியது. உடனே அந்த புருஷனான எம்பெருமானுக்கு அர்க்யம் பாத்தியம் முதலியவைகளை சமர்ப்பித்தார். தூய மலர்களால் அர்ச்சித்து கைகூப்பி வணங்கினார். கௌதுக பரவச ஹிருதயக சம்மோதாஸ்ரூணி வர்ஷுகோதிதமாம் பாத்யார்க்யே அப்யததாத் புஷ்பாஞ்சலிபிஸ்ச பூஜயாமாஸ. ஸ்லோகம் 34. பக்தியா கத்கத கண்டக கிம் வா கர்த்தவ்யம் இத்ய ஜானானக அவமம் மாமவ பகவன் இதி சஸ்வத் பிரண்யபதத் உருகம்பக. பக்தியா கத்கத கண்டக கிம் வா கர்த்தவ்யம் இத்ய ஜானானக அவமம் மாமவ பகவன் இதி சஸ்வத் பிரண்யபதத் உருகம்பக. பக்தி பரவசத்தால் அவரது தொண்டையிலிருந்து வரும் குரல் தடுமாறியது. உடல் நடுங்கியது. என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தார். அந்த புருஷனை சாஷ்டாங்கமாக தண்டனிட்டு சேவித்து, எம்பெருமானே, அடியேன் தேவரீருடைய தாசன், அடியேனை ரட்சித்தருள வேண்டும் என்று வணங்கினார். பக்தியா கத்கத கண்டக கிம் வா கர்த்தவ்யம் இத்ய ஜானானக அவமம் மாமவ பகவன் இதி சஸ்வத் பிரண்யபதத் உருகம்பக. ஸ்லோகம் 35. மாபைஷீரிதி பாகுபிஹி உத்தாப்யைனம் கஜேந்திர சந்த்ராதா ஆச்சஷ்ட ஸ்பஷ்டமமும் கணகம்பீர ஸ்வரோ கிரம் மதுராம். மாபைஷீரிதி பாகுபிஹி உத்தாப்யைனம் கஜேந்திர சந்த்ராதா ஆச்சஷ்ட ஸ்பஷ்டமமும் கணகம்பீர ஸ்வரோ கிரம் மதுராம். கஜேந்திரன் என்ற யானையை ரட்சித்து அருளியவனாகிய எம்பெருமான் அனந்த சூரியை தமது திருக்கரங்களால் தூக்கி கலங்க வேண்டாம் என்று தமது ஸ்பஷ்டமான கம்பீரமான மதுரமான வார்த்தைகளால் அவரை தேற்றினார். மா பைஷீரிதி பாகுபிஹி
उत्थाप्यैनं गजेन्द्र सन्द्राता आचष्टस्पष्टममुं घनगम्भीरस्वरो गिरं मधुराम्. श्लोकम् 36. भक्त वृषाद्रि शिरस्तः प्राप्तं मां श्रीनिवासम् अवगच्छ शुभतम गुणघन भरितं तनयं विनयोज्वलं प्रयच्छामि. भक्त वृषाद्रि शिरस्तः प्राप्तं मां श्रीनिवासम् अवगच्छ शुभतम गुणघन भरितं தனயம் வினயோஜ்வலம் பிரயச்சாமி. இதுல முதல் வரியில பக்த அப்படிங்கிறதுக்கு பதிலா வத்ச அப்படின்னு சில புத்தகங்கள்ல பாடவேதம் இருக்கு. பக்தா, விருஷாத்ரி மலை உச்சியிலிருந்து வந்திருக்கும் என்னை எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் என்றே அறிவாயாக. சர்வ மங்களகரமான குணங்களை உடையவனாகவும் வினயமுடையவனாகவும் பிரகாசிக்கப் போகும் ஒரு புத்திரனை உமக்கு யாம் அருள்வோம் என்று பெருமாள் அவரிடம் கூறினார். பக்த விருஷாத்ரி சிரஸ்தக பிராப்தம் மாம் ஸ்ரீனிவாசம் அவகச்ச சுபதம குணகன பரிதம் தனயம் வினயோஜ்வலம் பிரயச்சாமி. ஸ்லோகம் 37. பாத்ரே மாசே விருஷகிரிம் ஆகச்சாஸ்மாகம் உத்சவோ பவிதா நிஷ்காரண கருணோசௌ அனுஷிஷ்யேதம் திரோததே சத்யஹ. பாத்ரே மாசே விருஷகிரிம் ஆகச்சாஸ்மாகம் உத்சவோ பவிதா நிஷ்காரண கருணோசௌ அனுசிஷ்யேதம் திரோததே சத்யஹ. புரட்டாசி மாதத்தில் திருமலையில் எம்முடைய உற்சவம் நடைபெறுகின்றது. நீயும் உமது பத்னியுடன் திருமலைக்கு அச்சமயத்தில் வருவாயாக. இவ்வாறாக எந்த ஒரு காரணமும் இல்லாமல் கருணையை பொழியும் எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் அனந்த சூரிக்கு கட்டாட்சித்து ஐந்தர்மயமானார். பாத்ரே மாசே விருஷகிரிம் ஆகச்சாஸ்மாகம் உத்சவோ பவிதா நிஷ்காரண கருணோசௌ அனுசிஷ்யேதம் திரோததே சத்யஹ. ஸ்லோகம் 38. பாலார்க்க கோட்டி லலிதம் கமலாகமனம் விசின்வானக விலுடன் ஷயனே புத்யத நிரசைஷீத் ஸ்வப்ன ஏவ திருஷ்ட இதி. பாலார்க்க கோட்டி லலிதம் கமலாகமனம் விசின்வானக விலுடன் ஷயனே புத்யத நிரசைஷீத் ஸ்வப்ன ஏவ திருஷ்ட இதி. கோடிக்கணக்கான உதயசூரியன்களைப் போல பிரகாசிக்கும் ஸ்ரீ கமலாகாந்தனின் ஸ்மரணையோடு அனந்த சூரி படுக்கையில் புரண்டு விழித்தெழுந்தார். அவரது நினைவில் நிழலாடியது கனவு என்பதை புரிந்து கொண்டார். பாலார்க்க கோட்டி லலிதம் கமலாகமனம் விசின்வானக விலுடன் ஷயனே புத்யத நிரசைஷீத் ஸ்வப்ன ஏவ திருஷ்ட இதி. ஸ்லோகம் 39. ரோமாஞ்சித மூர்த்திர் அபூத் கருணாம் அனனீயசீம் விசிந்திய விபோகோ கிருஷ்ணமனாஷயனீயாத் ஸ்வித்யத் காத்ரோ குருர் உதஸ்தாத். ரோமாஞ்சித மூர்த்திர் அபூத் கருணாம் அனனீயசீம் விசிந்திய விபோகோ கிருஷ்ணமனாஷயனீயாத் ஸ்வித்யத் காத்ரோ குருர் உதஸ்தாத். அவருடைய உடம்பில் ஒரு அயர்ச்சி இருந்தது. எம்பெருமானின் அளவற்ற கருணையை நினைந்து மனம் மகிழ்ந்தது. கை கால்கள் வியர்த்தன. படுக்கையில் இருந்து எழுந்தார். ரோமாஞ்சித மூர்த்திர் அபூத் கருணாம் அனனீயசீம் விசிந்திய விபோஹோ கிருஷ்ணமனாஷயனீயாத் ஸ்வித்யத் காத்ரோ குருர் உதஸ்தாத். ஸ்லோகம் 40. சானந்தம் பிரேயஸ்யை வினிவேத்யாமும் பிரியம் உதந்தம் பிரத்யைஷிஷ்ட ச காலம் தம் கில ஹிதயா தயா சாகம். சானந்தம் பிரேயஸ்யை வினிவேத்யாமும் பிரியம் உதந்தம் பிரத்யைஷிஷ்ட ச காலம் தம் கில ஹிதயா தயா சாகம். இந்த அற்புதமான நிகழ்வை அவர் தனது பிரியமான தேவிக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். தனது தேவியுடன் எம்பெருமானை சென்று சேவிக்கும் காலத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார். சானந்தம் பிரேயஸ்யை வினிவேத்யாமும் பிரியம் உதந்தம் பிரத்யைஷிஷ்ட ச காலம் தம் கில ஹிதயா தயா சாகம்.
कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः।